அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் நித்யா, சர்டிஃபைடு கரியர் கன்சல்டன்ட். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் எக்கனாமிக் சர்வீஸ் ஆர் இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சர்வீஸ் எக்ஸாம பத்தி தான் பார்க்க போறோம். இந்த எக்ஸாம் வந்து யுபிஎஸ்சி கண்டக்ட் பண்ற ஒரு எக்ஸாம். இந்த எக்ஸாம் வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்வீஸ்ல இருக்கிற குரூப் ஏ சர்வீஸ்க்காக இந்த எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்றாங்க. ஸோ இந்தியன் எக்கனாமிக் சர்வீஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, எக்கனாமிக் பேஸ்ல சென்ட்ரல் கவர்மெண்ட்ல என்னென்ன ஜாப் போஸ்டிங் இருக்கோ அதுக்காக வைக்கிற எக்ஸாம். ஸோ இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சர்வீஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சம்மந்தமா என்னென்ன ஜாப் வேகன்சிஸ், ஜாப் போஸ்டிங்ஸ் இருக்கோ அதுக்காக வைக்கிற எக்ஸாம். ஸோ இந்த எக்ஸாம் யாரெல்லாம் எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் சிட்டிசன்ஸ் எல்லாருமே எழுதலாம். அதர் தென் இந்தியன் சிட்டிசனுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கேர்ஃபுல்லா செக் பண்ணிக்கோங்க. ஏஜ் லிமிட் வந்து மினிமம் ஏஜ் வந்து 21 இயர்ஸ் இருக்கணும். மேக்ஸிமம் ஏஜ் வந்து 30 இயர்ஸ் இருக்கணும். எல்லா கேட்டகரிஸ்க்குமே வந்து ஏஜ் ரிலாக்சேஷன் குடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் நோட்டிஃபிகேஷன்ல செக் பண்ணிக்கணும். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எக்கனாமிக் சர்வீஸ் எக்ஸாம் எழுதுறோமா, இல்ல ஸ்டாட்டிஸ்டிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் எழுதுறோமான்னு சொல்லிட்டு அப்ளிகேஷன்ல ஸ்பெசிஃபை பண்ணியிருப்போம். ஸோ அதுக்கு தகுந்த மாரி தான் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இருக்கும். எக்கனாமிக் சர்வீஸ் எழுதணும்னா, போஸ்ட் கிராஜுவேட் பண்ணியிருக்கணும். ஸோ பேச்சுலர்ஸ் டிகிரி பண்ணவங்க இந்த எக்ஸாம் எழுத முடியாது. கண்டிப்பா போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சிருக்கணும். என்னென்ன சப்ஜெக்ட்ல படிச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்கனாமிக்ஸ் ஆர் அப்ளைட் எக்கனாமிக்ஸ் ஆர் பிசினஸ் எக்கனாமிக்ஸ் ஆர் எக்கனாமெட்ரிக்ஸ் இதுல ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்ல நீங்க வந்து பிஜி முடிச்சிருந்தா மட்டும் தான் இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு நீங்க எலிஜிபிள். ஸோ ஃபைனல் இயர்ல இருக்கும்போதே எலிஜிபிள். பட் இன்டர்வியூக்கு போறதுக்கு முன்னாடி ப்ரூஃப் வந்து நம்ம சப்மிட் பண்ணியிருக்கணும். இதே இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சர்வீஸ் எழுதணும் அப்படின்னா, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், மேத்தமெட்டிக்கல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆர் அப்ளைடு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல பேச்சுலர் டிகிரி வாங்கியிருக்கலாம். இல்லைனா மாஸ்டர் டிகிரியும் வாங்கியிருக்கலாம். ஸோ ரெண்டு பேருமே இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு எலிஜிபிள் தான். ஸோ அவங்க வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து ஆப்ஷனல் எலெக்டிவ் சப்ஜெக்ட்டா படிச்சவங்க வந்து கண்டிப்பா இந்த எக்ஸாம் எழுத முடியாது. அவங்க வந்து ஒரு கோர் சப்ஜெக்ட்டா, மெயின் சப்ஜெக்ட்டா படிச்சிருக்கணும். அவங்க மட்டும் தான் இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கு எலிஜிபிள். அடுத்து பிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுபிஎஸ்சி நோட்டிஃபிகேஷன்ல ஸ்பெசிஃபை பண்ணியிருக்க மினிமம் பிசிக்கல் ஃபிட்னஸ் வந்து கண்டிப்பா இருக்கணும். அப்பதான் நம்மள செலக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் எக்ஸாம் ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, பார்ட் ஏ ரிட்டன் எக்ஸாம், பார்ட் 2 இன்டர்வியூ. ஸோ ரிட்டன் எக்ஸாம் 1000 மார்க்குக்கு இருக்கும். இன்டர்வியூ வந்து 200 மார்க்குக்கு இருக்கும். ஃபைனல் மெரிட் வந்து 1200 மார்க்குக்கு. ஸோ இத பேஸ் பண்ணி தான் நம்மளோட ரேங்க் லிஸ்ட் இருக்கும். ஸோ ரிட்டன் எக்ஸாம் வந்து இந்தியன் எக்கனாமிக் சர்வீஸ்க்கு தனியா இருக்கும். இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சர்வீஸ்க்கு தனியா இருக்கும் பேப்பர்ஸ். ஸோ இந்தியன் எக்கனாமிக் சர்வீஸோட எக்ஸாம் பேட்டர்ன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தமா 6 பேப்பர் இருக்கு. ஸோ ஜெனரல் இங்கிலீஷ் பேப்பர் வந்து 100 மார்க் 3 ஹவர்ஸ். ஜெனரல் ஸ்டடீஸ் பேப்பரும் 100 மார்க் 3 ஹவர்ஸ். மத்த 4 பேப்பரும் 200 மார்க் 3 ஹவர்ஸ் தான். ஸோ அது என்ன பேப்பர்னா, ஜெனரல் எக்கனாமிக்ஸ் 1, 2, 3 அப்புறம் இந்தியன் எக்கனாமிக்ஸ்ன்னு சொல்லிட்டு 4 பேப்பர் இருக்கு. இந்த எல்லா பேப்பருமே டிஸ்கிரிப்டிவ் பேப்பர். ஸோ எல்லா பேப்பருமே 3 ஹவர்ஸ் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சர்வீஸோட எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெனரல் இங்கிலீஷ் 100 மார்க், ஜெனரல் ஸ்டடீஸ் 100 மார்க் ரெண்டுமே 3 ஹவர்ஸ்க்கு இருக்கும். இங்க வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 1, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 2 ரெண்டுமே 200 மார்க்குக்கு 2 ஹவர்ஸ் எழுதுவீங்க. இந்த 2 பேப்பர் மட்டும் அப்ஜெக்டிவ் பேப்பரு. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 3யும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 4ம் 200 மார்க்குக்கு எழுதுவீங்க. அது வந்து 3 ஹவர்ஸ் எழுதுவீங்க. ஸோ டிஸ்கிரிப்டிவ் பேப்பர். ஸோ இதுல 6 பேப்பர்ல 2 அப்ஜெக்டிவ் பேப்பர் இருக்கு. ஸோ ஜெனரல் இங்கிலீஷ், ஜெனரல் ஸ்டடீஸ் வந்து ஐஇஎஸ்க்கும், ஐஎஸ்எஸ்க்கும் சேம் தான். ஸோ 2 பேரும் சேமா தான் இருக்கும். அவங்களுக்கு வந்து எக்கனாமிக்ஸ் பேப்பர் இருக்கும். இவங்களுக்கு வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பேப்பர் இருக்கும். அவங்களுக்கு வந்து எல்லாமே டிஸ்கிரிப்டிவ் பேப்பர். இதுல வந்து 2 அப்ஜெக்டிவ் பேப்பர்ஸ் இருக்கு. அப்ஜெக்டிவ் பேப்பர்ஸ்க்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 2 ஹவர்ஸ். ஒன்ஸ் நம்ம வந்து இந்த ரிட்டன் எக்ஸாம கிளியர் பண்றதுக்கு நம்ம என்ன விஷயங்கள்லாம் கவனிச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து இங்கிலீஷ்ல தான் இருக்கும். நம்ம ஆன்சர் எழுதுறதும் இங்கிலீஷ்ல தான் இருக்கணும். எக்கனாமிக் சர்வீஸ்ல வந்து எல்லாமே டிஸ்கிரிப்டிவ் பேப்பர். ஸோ நோ நெகட்டிவ் மார்க்கிங். ஆனா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல வந்து 1 அண்ட் 2 அப்ஜெக்டிவ் பேப்பர் 80 கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். அது 2 ஹவர்ஸ் தான் நம்ம எழுதுவோம். அப்ஜெக்டிவ் பேப்பர்ஸ்க்கு வந்து நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கு. ஸோ 1/3 நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கு. அதே மாரி வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 3 அண்ட் 4 வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப்பு. அதுல வந்து எப்படி இருக்கும்னா, ஷார்ட் ஆன்சர், லாங் ஆன்சர்ன்னு 2 கேட்டகரி இருக்கும். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 4 வந்து பார்த்தீங்கன்னா, கேண்டிடேட் வந்து எனி 2 செக்ஷன்ஸ் அவுட் ஆஃப் 7 செலக்ட் பண்ணுவாங்க. 7 செக்ஷன்ஸ் இருக்கும். அதுல 2 செக்ஷன்ஸ் கம்பல்சரி அவங்க எழுதணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் வந்து பிளாக் பால் பாயிண்ட் பென்ல தான் எழுதணும். ஸோ இது வந்து ஒரு ரூலா வந்து கண்டிப்பா அவங்க ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம கேர்ஃபுல்லா கவனத்துல வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கால்குலேட்டர்ஸ் வந்து ஏன்னா எக்கனாமிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னா கால்குலேட்டர் மோஸ்ட்லி நெறைய யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்ஜெக்டிவ் பேப்பர்ஸ்க்கு கால்குலேட்டர் நாட் அலவுடு. அதே மாரி டிஸ்கிரிப்டிவ் பேப்பர்ஸ்க்கு மட்டும் தான் அலவுடு. அதுவும் நான் புரோகிராமபிள் கால்குலேட்டர்ஸ் மட்டும் தான் அலவுடு. அதே மாரி கால்குலேட்டர்ஸ இன்சைட் த எக்ஸாம் ஹால்குள்ள ஷேர் பண்ண முடியாது. ஸோ நம்ம நான் புரோகிராமபிள் கால்குலேட்டர்ஸ் நம்ம ஓனா எடுத்துட்டு போய்க்கணும்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் ரிட்டன் எக்ஸாம் கிளியர் பண்ணதுக்கப்புறம் இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க. ஸோ இன்டர்வியூல வந்து என்ன செக் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஸ்பெஷலைஸ்டு நாலேட்ஜ செக் பண்ணுவாங்க. அதேமாரி கம்யூனிகேஷன் செக் பண்ணுவாங்க. அதேமாரி நேஷனல், இன்டர்நேஷனல் இஷ்யூ பத்தின அவேர்னஸ் இருக்கா? அதேமாரி லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கா? பேலன்ஸ்டு திங்கிங் இருக்கா? மென்டல் அலர்ட்னஸ் இருக்கா? அப்படிங்கிற இந்த மாரி பேசிக்கான விஷயங்கள தான் செக் பண்ணுவாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம 2த்துலயும் கிளியர் பண்ணிட்டோம். ரிட்டன் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டோம். ட்ரெய்னிங்கும் கிளியர் ரிட்டன் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டோம். அடுத்து வந்து இன்டர்வியூவும் கிளியர் பண்ணிட்டோம் அப்டின்னா, நமக்கு வந்து ட்ரெய்னிங் இருக்கும். அதாவது நம்ம ஃபைனல் ரேங்க் லிஸ்ட்ல செலக்ட் ஆயிட்டோம் அப்டின்னா, செலக்ஷனுக்கு அப்புறம் நமக்கு ட்ரெய்னிங் இருக்கும். ஸோ ட்ரெய்னிங் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரொஃபஷனல் ட்ரெய்னிங்கா இருக்கும். அ ஸோ அதுல வந்து சப்ஜெக்ட் ட்ரெய்னிங்கும் இருக்கும். அதேமாரி கவர்ன்மென்ட் ப்ரொசீஜர்ஸ் பத்தியும் இருக்கும். இத வந்து யார் பண்ணுவாங்க அப்டின்னா, கவர்ன்மென்ட் இன்ஸ்டிடியூட் அண்ட் மிலிட்டரிஸ் இதுக்காக ட்ரெய்னிங்காக தனியா வச்சிருப்பாங்க. ஸோ கவர்ன்மென்ட்ல இருந்து தான் இந்த ட்ரெய்னிங் வந்து நமக்கு தருவாங்க. இந்த ட்ரெய்னிங் முடிஞ்சதுக்கப்புறம் போஸ்டிங் போடுவாங்க. ஸோ போஸ்டிங் வந்து எப்படி இருக்கும்னா, எக்கனாமிக் சர்வீஸ்க்கு வந்து அசிஸ்டன்ட் ஆர் டைரக்டர் எக்கனாமிக் ஆஃபீசர் அப்படின்னும், அ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீசர் அப்படின்னும் இருக்கும். ஸோ இதுலேருந்து ப்ரமோஷன்ஸ் மத்ததெல்லாம் எப்படி இருக்கும்னா, உங்களோட பெர்ஃபார்மன்ஸையும், சீனியாரிட்டிக்கு தகுந்த மாரியும் ப்ரமோஷன்ஸ் இருக்கும். ஸோ அப்ராக்ஸிமேட் டைம் லைன் தான் நான் இங்க ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன். ஸோ பேசிக்காவே யுபிஎஸ்சி எக்ஸாமோட எல்லா டைம் லைனையும் நீங்க வந்து தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஸோ எல்லாமே வந்து அப்ராக்ஸிமேட் டைம் லைன் தான். ஸோ நம்ம தான் எப்பயுமே கரெக்ட்டா செக் பண்ணிக்கணும். அதே மாரி இந்த எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பா எக்ஸாக்ட் சிலபஸ் என்ன அப்படின்னு தெரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து யுபிஎஸ்சியோட அஃபிஷியல் வெப்சைட்டான www.upsc.gov.inல போயிட்டு எக்ஸாமினேஷன்ங்கிற காலம்ல ஆக்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ்ல போனீங்கன்னா, இந்தியன் எக்கனாமிக் சர்வீஸ் ஆர் இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சர்வீஸ் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு இருக்கும். அந்த நோட்டிஃபிகேஷனுக்கு ஒரு பிடிஎஃப் டவுன்லோட் ஆகும். ஸோ அதுல போனீங்கன்னா, செக்ஷன் 2ல சிலபஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ நம்ம அத காப்பி பண்ணிட்டு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணணும்னு நெனைக்கிறவங்க, ஆ இந்த அஃபிஷியல் வெப்சைட்லேருந்து சிலபஸ் எடுத்து கேர்ஃபுல்லா எல்லா டாபிக்கையும் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எக்கனாமிக் சர்வீஸ் இருக்கவங்களுக்கு எல்லாமே டிஸ்கிரிப்டிவ் தான். ஸோ அவங்க நெகட்டிவ் மார்க்க பத்தி கவலைப்பட தேவையில்ல. பட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு 2 பேப்பர் அப்ஜெக்டிவ் பேப்பர் இருக்கு. ஸோ அவங்க வந்து நெகட்டிவ் மார்க்ஸ வந்து கன்சிடர் பண்ணணும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லா ப்ரிப்பேர் பண்ணணும். இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ற எல்லாத்துக்குமே ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ.